எல்லோருக்கும் வணக்கம். வேச்சு கைவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு ஆரோக்கியமான தேங்காய் வேர்க்கடலை உருண்டை செய்ய போகிறோம். இது வீட்டில் இருக்க பொருளையே வச்சு கொஞ்ச நேரத்திலேயே செய்து தரலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரை கப்பு வேர்க்கடலையை சூடு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அதாவது தோல் உள்ள கடலைன்னா தோலை எடுத்துடணும். தோல் இல்லாத கடலைன்னா லேசாக சூடு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு பொடி பண்ணணும். இப்போ கடலை சூடாயிருச்சு. அதில் தோல் ஏதாவது 1-2 இருந்துச்சுன்னா, கருப்பு கடலை இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல சூடு இருக்குது. சூடான உடனே அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கிட்டோம். அரை மூடி தேங்காய் பூவு, அதை இந்த சட்டியோட சூட்டிலேயே நம்ம நல்லா வதக்கிக்கிற போகிறோம். கலர் மாறி வரணும், கருகிடக்கூடாது. அடுப்பு நம்ம பற்ற வைக்கலை. இதே மாதிரி அந்த வேர்க்கடலை வறுத்த சூட்டிலேயே நம்ம வறுத்துக்கரலாம். தேவைப்பட்டால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலர் மாறி வருது. கலர் மாறி வந்த உடனே போதும். அது ஈரப்பதம் கொஞ்சம் போகணும். அடியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் ஆற வச்சிட்டோம். இப்போ அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இல்லை அதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட ஊற்றலாம். இப்போ நம்ம எல்லாம் ஆறிருச்சு. வேர்க்கடலையை நல்லா பொடி பண்ணிட்டோம். தேங்காய் பூவை எடுத்து பல்ஸ் மோடில், வேர்க்கடலையும் பல்ஸ் மோடில் தான் இது பண்ணணும். ஏன்னா எண்ணெய் வந்துடக்கூடாது. நல்லா பூந்துருவலாக துருவி எடுத்துக்கிட்டோம் தேங்காய் பூவை. அதையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையும் தேங்காயும் ஒரு சுற்றி ரெண்டையும் கலந்து வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் சுகர் கரைஞ்சிருக்கு. இப்போ அடுப்பை பற்ற வைக்க வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் இதில் சேர்த்துக்கிறோம். அதாவது சுகரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லேசாக சூடு வந்திருக்கும். இந்த பால் பவுடர் கரையிறதுக்காக தான் அந்த லேசாக வார்ம் வாட்டர் வச்சுருக்கோம். இல்லைன்னா கட்டி ஆயிரும். இப்போ அடுப்பு பற்ற வைக்காமல் நம்ம கரைச்சி விடும் பொழுதே நல்லா மில்க் பவுடர் அந்த சுகர் வாட்டரில் கரைய ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் நல்லா சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் வேர்க்கடலையும் பொடி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கணும். அடுப்பு இன்னும் நம்ம பற்ற வைக்காமல் தான் இருக்கோம். எல்லாத்தையும் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், அதோட காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால், அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விடுறோம். இது கொஞ்சம் பைண்ட் ஆகிறதுக்காக இந்த பால் ஊற்றியிருக்கோம். அந்த சுகர் நல்லா இளகி வந்திருந்தது தண்ணியோட. அதோடு நம்ம பொடியை போட்டுட்டோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுறோம். இப்போ வாசனைக்காக ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காயிலையும் எண்ணெய் வரும், வேர்க்கடலையிலையும் எண்ணெய் வரும். அதனால நிறைய எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது. கொஞ்சமான எண்ணெயிலே நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி நம்ம இதில் செய்ய முடியும். இப்போ நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கோம். நல்லா கெட்டியாகுது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் எடுக்க வருது. உருண்டு பால் மாதிரி அதோட ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது. இப்போ பாருங்கள், நல்லா சட்டியில் ஒட்டவே இல்லை, நல்லா உருண்டுருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அந்த சட்டியோட சூட்டிலேயே, அடுப்பை அணைச்சிட்டேன், நல்லா சட்டியோட சூட்டிலேயே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்கும். அதை நம்ம கையில் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி வரணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி உருண்டு வர ஆரம்பிக்குது. முன்னாடியே உருண்டு வந்தது, ஆனால் கொஞ்சம்
இப்போ இருந்ததை விட கொஞ்சம் லேசாக இளக்கமாக இருந்தது. இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்த உடனே நெய் தடவுன தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். தேவையான சைஸில் உருண்டையை உருட்டிட்டு ட்ரை கோகோனட் பொடியில் அதை நல்லா பெரட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்ல ஆரோக்கியமான சுவையான வெக்கேஷனுக்கு தகுந்த ஒரு உருண்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அதோட இதை சாப்பிட்டாக்க உடம்புக்கு ஒரு கேடும் பண்ணாது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.